உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் தெரிவித்ததாக செய்திகள் வந்த நிலையில் அதற்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இடதுசாரி கட்சிகளின் உண்மையான பலத்தை அறிய வேண்டிய தேவை நமக்குள்ளது. எனவே வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் இடதுசாரிகள் தனித்து போட்டியிடுவோம். தமிழகத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தல்களில் போட்டியிடுவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் கூறியதாக செய்திகள் வந்தன. தேர்தல் வருகிற நேரங்களில் அவரவர் கட்சியில் நாங்கள் கூடி முடிவு செய்வோம். தேவை ஏற்படுகிற போது நாங்கள் ஒருங்கிணைந்து முடிவெடுப்போம். இது தமிழக நலனுக்காக, உழைப்பாளி மக்களுக்காக போராடுவதற்காக தற்போது அமைக்கப்பட்டிருக்கிற குழு. நீண்ட நோக்கத்தோடு தான் இந்த குழுவை அமைத்திருக்கிறோம். நாட்டை இடதுபக்கம் திருப்ப வேண்டும் என்கிற உயர்ந்த அரசியல் விழுமியத்தை மனதிலே தான் இந்த ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். இது குறித்து அவரிடம் கேட்டபோது, உள்ளாட்சி தேர்தலின் சூழல் எங்களை நிர்பந்திக்குமேயானால் அன்றைய சூழலை கருதி இடதுசாரிகள் தனித்தே கூட நாங்கள் களம் காண்போம். ஒருவேளை தனித்து நிற்கக்கூடிய சூழல் உருவாகுமேயானால் தனித்து கூட கம்யூனிஸ்டால் நிற்க முடியும். எங்களுக்கு நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது. எங்களுக்கென்று வாக்களிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையில் இதை சொல்லுகிறோம். உள்ளாட்சி தேர்தல் வருகிற பொழுது அது குறித்து நாங்கள் சிந்திப்போம் என கூறியிருக்கிறார். கம்யூனிஸ்டுகளுக்கு நாடு முழுவதும் அமைப்பு இருக்கிறது. அவளது தொண்டும் சேவையை மக்கள் அறிந்திருக்கிறார்கள். நாங்கள் மக்களோடு இருக்கிறோம். எனவே எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் இருக்கிறார்கள். மேலும் கட்சி தாவல், குதிரை பேரம் என்பது குறித்து பேசும்போது, குதிரை பேரம் ஏற்புடையதல்ல, கம்யூனிஸ்டுகள் அதை நிராகரிக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார். நமது நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பல கட்சி இயங்குமுறையை நெருக்கடிக்குள்ளாக்கும். அரசியல் முதல் ஒரு வெறுப்புணர்ச்சியை அது உருவாக்கும். எனவே அது ஏற்புடையதல்ல. கம்யூனிஸ்டுகள் அதை நிராகரிக்கிறோம். அவரவர் கொள்கை வழியிலிருந்து மக்களுக்கு கடமையாற்றுவதுதான் அரசியல் என்று நாங்கள் கருதுகிறோம். நிறைவில் நாட்டை நமது விடுதலை போர் முன்னோர்கள் கனவு கண்ட ஒரு பூமியாக இந்த நாட்டை நாம் மாற்ற வேண்டும். அரசியல் சாசனம் சொல்கிற திசை வழியில் இந்த நாட்டை மாற்ற வேண்டும். சுருங்க சொன்னால் முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசத்துக்கு இந்த நாடு மாறியாக வேண்டும்.